ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோன்னா அரியலூர் கள்ளங்குறிச்சி பெருமாள் கோவிலுக்கு தான் வந்திருக்கோம். இங்கே நாளைக்கு திருவிழா நடக்க போகுது. ஆனால் இன்றைக்கி எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறதுக்காக நம்ம இங்கே வந்திருக்கோம். நம்ம இங்கே இப்படிலாம் கடைகள்லாம் செட் பண்ணுறாங்க, எவ்வளோ கடைகள் இருக்குது. திருவிழாவுக்கு நாள் எப்படிலாம் அந்த பிளேஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணுங்கிறதுக்காக வந்திருக்கேன். இது எங்கள் ஊருக்கும் அந்த கள்ளங்குறிச்சிக்கும் 3 கிலோமீட்டர் தான் விவர்ஸ். அதனால் நம்ம இது எல்லாத்தையும் இப்போ பார்க்குறோம். இப்போ தான் எல்லாமே வண்டியாக வந்து இறக்கிட்டு இருக்காங்க. நம்ம இப்போது மான் அங்கேயே வச்சு வளர்க்குறாங்க விவர்ஸ். எப்படின்னா எப்பயுமே இந்த கோவிலில் மானும் மயிலும் கம்பல்சரி இருக்கும். அது ஒரு கூண்டில் வச்சு நல்லாவே வளர்த்துட்டு தான் இருக்காங்க. அவங்க பெருமாள் கோயிலுக்கு வரவங்க எல்லாமே இந்த மான் மயில் எல்லாத்தையும் வந்து பார்த்துட்டு அதுக்கு இறை எல்லாத்தையும் போட்டுட்டு மானுக்கு தர்பூசணி, கொண்டைக்கடலை, வேர்க்கடலை, வெள்ளரி பிஞ்சி இதெல்லாம் வந்து கொடுப்பாங்க. நாங்கள் எப்பயுமே வரும்போதெல்லாம் இதுக்கு எப்பயுமே ஏதாச்சும் ஒன்று வாங்கி கொடுத்துட்டு வருவோம். இது பார்த்திங்களா எப்படி இருக்குன்னா, நம்ம வீட்டில் வச்சு ஆடு மாடு எப்படி வளர்க்குறாங்களோ அதேமாதிரி தான் கூண்டில் வச்சு இந்த மானெல்லாம் வளர்க்குறாங்க. எனக்கு அதை தொட்டு பார்க்கும்போது நம்ம வீட்டில் வளர்க்குற ஆட்டுக்குட்டி தொட்டு பார்க்குற மாதிரி தான் வியூவர்ஸ் வந்து ஃபீலிங் ஆச்சு. இதில் வந்து இந்த மயிலை பார்த்திங்கன்னா எனக்கு கொஞ்சம் பாவமாகவே இருந்துச்சு. கூண்டுக்குள்ளார வச்சு அடைச்சி வச்சுருக்காங்களே, இது வெளியே வந்துச்சுன்னா நல்லா பறந்து இருந்து போகுமேனு. இருந்தாலும் பெருமாளுக்கு இங்கே கோயிலில் இதை வச்சு வளர்க்குறதுனால நிறைய பேர் வந்து எல்லாமே வாங்கி கொடுக்குறாங்க. இது குட்டி மான், அது கண்ணுக்குட்டி மாதிரியே அழகாக அந்த கட்டித்தெருவில் வந்து படுத்துருக்கு. என்னடா அது நம்ம அம்மாவெலாம் காணுமே அப்படின்னு யோசிக்குதோ என்னவோ. இங்கே பார்த்திங்களா பேப்பரோட யாரோ கொடுத்துருக்காங்க அந்த மானுக்கு. அதுவும் என்ன சாப்பிட்றதுனே தெரியாமல் அது பாட்டுக்கு சாப்பிடுது. ஒரு சில பேர் வந்து இந்த மாதிரிலாம் செய்கிறாங்க. ஆனால் அந்த மானெல்லாம் பார்த்திங்கன்னா அழகாக இருக்குது வியூவர்ஸ். எப்படின்னா கொம்புலாம் வளைஞ்சு நெளிஞ்சு இருந்தாலும் மான் துள்ளி ஓடும் போது தான் அழகுன்னு சொல்லுவாங்க. இது என்னென்னா நம்ம வீட்டில் வச்சு ஆட்டுக்குட்டியை வளர்க்குற மாதிரியே அழகாக இருக்குது. மான் பார்க்காதவங்களாம் இங்கே வந்து நிறைய பேர் பார்க்கலாம். அதில் பார்த்திங்கன்னா இங்கே நிறைய பேர் வந்திருக்காங்க. வந்து எல்லாம் அந்த வேர்க்கடலை, கொண்டைக்கடலை, வெள்ளரி பிஞ்சி எல்லாமே வாங்கி கொடுத்துட்ருக்காங்க. நம்மளும் அதை வந்து பார்த்துட்டா அதுக்கு இது வெள்ளரி பிஞ்சி வாங்கி கொடுத்துருக்கோம். கொம்பெல்லாம் பார்த்திங்கன்னா அழகாகவே இருக்குது. கொம்பெல்லாம் இங்கே தான் வியூவர்ஸ் வந்து தொட்டு பார்க்க முடியும். நம்ம துள்ளுற மானெல்லாம் தொட்டு பார்க்க முடியாது. ஏன்னா இது வளர்க்குற மான் இல்லையா, அதனால் வந்து இது கொம்பெல்லாம் தொட்டு பார்க்கலாம், தடவி கொடுக்கலாம். எல்லா வேலையும் அந்த கம்பிக்கு உள்ள கையை நீட்டி எல்லாமே செய்யலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு சில கடை தான் நம்ம கண்ணுக்கு தென்படுது. நிறைய கடை போட்டிருக்காங்க, எல்லாம் மூடி வச்சுருக்காங்க. ஒரு சில கடை இப்போ தான் அரேஞ்ச்மெண்ட் பண்ணுறாங்க. இங்கே பார்த்திங்களா குட்டி யானை, அந்த டாடா ஏசி நிறையா வந்து வண்டியாக நிற்கிது. இதெல்லாம் நாளைக்கு எப்படி இருக்க போகுதுங்கிற ஒரு ஆர்வத்தில் நான் இன்றைக்கே வந்துட்டேன். இது பார்த்திங்கன்னா அன்னதானம். இங்கே வந்து திருவிழாவுக்கு நாள்லேருந்தே அன்னதானம் போடுறாங்க. இந்த அரியலூர் டிஸ்ட்ரிக்டில் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த திருவிழா தான் மிகப்பெரிய திருவிழாவாக இருக்கும். எங்களுக்கு ரொம்ப ஜாலியாக இருக்கும். ஏன்னா வந்து கும்பலை பார்க்குறதுக்காக இங்கேருந்து போகிற மாதிரி இருக்கும். பலவிதமான சட்டி, பானைகள் எல்லாமே இங்கே தான் விற்பனை அதிகமாக நடக்குது. இங்கே பார்த்திங்கன்னா துளசி. இப்போ இந்த பிளேஸை பார்த்திங்கன்னா எவ்வளோ காலியாக இருக்குது. இதுவே நாளைக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தில் நானாக இருந்துகிட்ருக்கேன். இது வந்து துளசி மாலை, எப்பயுமே ரெகுலர் கடை தான் இது. இதுவும் வந்து ரெகுலர் கடை தான். தேங்காய் பழம் கடை எல்லாமே. இதை பார்த்திங்கன்னா வரவங்க வந்து இளைப்பாடுறதுக்காக ஒரு மண்டபம் மாதிரி கட்டியிருக்காங்க. இது இந்த மண்டபம் மட்டும் கிடையாது, கோயிலுக்கு பின்னாடியுமே நிறைய மண்டபம் கட்டி போட்டிருக்காங்க. இது வந்து படத்தேர். 3ஆம் நாள் வந்து சாமி இதில் ஊர்வலம் வரும். ஆனால் 3ஆம் நாள் நான் வந்து பார்க்குறதுக்கு முடியுமா என்னென்னு தெரியல விவர்ஸ். இங்கே பார்த்திங்களா வரவங்க எல்லாமே இங்கே தான் இளைப்பாருவாங்க. ஏன்னா வெயில் அவ்வளோ வெயில், எங்களாலே இங்கே நிற்க முடியல, அந்தளவுக்கு வெயில் வெளுத்து வாங்கியிருக்கு. இங்கே பார்த்தீங்களா இது வந்து போலீஸ் ஜீப் எப்பயுமே இங்கே அலாட்டுக்கு இருந்துகிட்டு தான் இருப்பாங்க. இது வந்து சின்ன தேர்னு சொல்லுவாங்க. இது பெருமாளுடைய வாகனத்துக்குரிய தேர். இது வந்து பெருமாள் வரக்கூடிய தேர். இதெல்லாம் சின்ன சின்ன கடை ரெகுலராக இருந்துக்கிட்டே இருக்கிற கடை தான் வியூவர்ஸ். இந்த கூழ் கடையும் சரி எப்பயுமே அங்கே இருந்துகிட்டே தான் இருக்கும். இதெல்லாம் இப்போ சின்ன சின்னதாக ஆரம்பிச்சிருக்காங்க. இதுவும் படத்தேர் தான். இந்த படத்தேரியில் 3ஆம் நாள் வந்து வரும். இது பல்லாக்கு.
இந்த பல்லாக்கு அலங்காரம் இல்லாமல் இருக்குது. நாளைக்கு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இது வந்து ஏகந்தம் வரக்கூடிய வாகனம். இது கலியுக வரதராஜ பெருமாளின் திருக்கோவில், சின்ன திருப்பதி, ஏழைகளின் திருப்பதி இப்படிலாம் சொல்லுவாங்க. இங்கே பார்த்திங்களா, இப்போ தான் கடை வந்து எப்படின்னா, இப்போ தான் கடை வந்து அரேஞ்ச் பண்ணுறாங்க. இப்போ இங்கே இருக்கிற எல்லா இது குட்டியான அந்த டாடா ஏசி இல்லை நிறையா வேனு இது எல்லாமே இங்கே வந்து கடை அரேஞ்ச் பண்ணுறதுக்காகவே வந்து முன்னாடியே வந்து கடை நமக்கு தேவையான இடத்த எல்லாத்தையும் பிடிக்கிற மாதிரி எல்லாத்தையும் செட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ இந்த இடம் ஃபுல்லாகவே வெறும் கடை வரும் வியூவர்ஸ். இங்கே பார்த்திங்களா, இப்போ தான் முதல்ல வந்தவங்க எல்லாமே கடையை வந்து ஓப்பன் பண்ணிட்டாங்க. இனிமேல் வந்து கடை எல்லாமே அரேஞ்ச் பண்ணுவாங்க. அதுக்கான மெட்டீரியல் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து முன்னாடியே இடம் பிடிச்சிட்ருக்காங்க இங்கே இருக்கிறவங்க. இந்த குட்டி குட்டி கடைலாம் பார்த்திங்கன்னா நாளைக்கு இன்னும் பெருசாக தெரியும். இது வந்து கள்ளங்குறிச்சி வர ரோடு வரைக்கும் வந்துட்டோம். இப்போ நம்ம கலியபெருமாள் கோவில் குளத்துலேருந்து ரோடு வரைக்கும் எடுத்துருக்கோம் இந்த வீடியோ. இங்கே பார்த்திங்களா, இதுதான் வந்து இது அன்னதான கூடம். இங்கே இன்னமும் சாப்பாடு நடந்துகிட்டு தான் இருக்குது வியூவர்ஸ். இது பார்த்திங்கன்னா ராட்சத ஆட்டனம். இது எல்லாமே வந்து என்டர்டெயின்மெண்ட்டுக்காகவே இங்கே வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ரயில் இதில் நாளைக்கு எவ்வளோ கும்பல் இருக்குது தண்ணி நின்று வீடியோ கூட எடுக்க முடியாது வியூவர்ஸ். அந்த லெவலுக்கு கும்பல் அதிகமாக இருக்கும். அதை இன்னொரு வீடியோவில் நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. இங்கெல்லாம் வந்து திருப்பதி போகாதவங்க இங்கே அதிக பேர் வருவாங்க. எப்படின்னா, அந்த சின்ன பிள்ளைங்களுக்குள்ள என்டர்டெயின்மெண்ட் எல்லாமே இந்த ஏரியாவில் தான் இருக்கும். அது வந்து கடைக்கு உள்ள ஏரியான்னு ஒதுக்கி வச்சுருக்காங்க. இது வந்து என்டர்டெயின்மெண்ட்டுக்குள்ள ஏரியா. சீசாவிலேருந்து இங்கே பாருங்கள், சின்ன சின்ன உள்ள கார் ராட்டனம் எல்லாமே இப்போ தான் அரேஞ்ச் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் அந்த குடிசை மாதிரி இருக்கிறதெல்லாம் அந்த இதுக்கு இங்கே வந்து அரேஞ்ச் பண்ணி இந்த சர்க்கஸ் போடுறவங்க எல்லாமே குடியிருக்கிறதுக்காக ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. இது வந்து சர்க்கஸ் குதிரை. அப்புறம் பார்த்திங்கன்னா பிளாக்கு ஒயிட்டு. அங்கே பார்த்திங்கன்னா ஒட்டகம் எல்லாமே இருக்குது. இதெல்லாம் நாளைக்கு சர்க்கஸ் காமிக்கிறதுக்காகவே இங்கே அழைச்சிட்டு வந்துருக்காங்க. இது வந்து ஒட்டகம். இந்த சர்க்கஸ்லாம் எப்படி இருக்குன்னு நாளைக்கு போய் உள்ளே பார்ப்போம். கும்பலில் போயிட்டு வர்றது தான் வியூவர்ஸ் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இது வந்து நம்ம பெருமாளுக்குரிய தெப்பக்குளம். இந்த இடம் ஃபுல்லாகவே கடை வந்துடும். நம்ம இந்த இடத்துலலாம் நடக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பாருங்க, சர்க்கஸ்க்கானது எல்லாம் ஏற்பாடெலாம் நடந்துகிட்ருக்கு. சர்க்கஸ் நம்ம சின்ன பிள்ளையில் பார்த்துருப்போம். இப்போல்லாம் அதுக்கு முன்னாடிலாம் ஸ்கூலில் வந்து காமிப்பாங்க. எங்கள் காலத்துலலாம் ஸ்கூலில் வந்து ஒரு பேத்துக்கு வந்து 10 ரூபா 5 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிக்கிட்டு சர்க்கஸ் காமிப்பாங்க. இப்போல்லாம் திருவிழா கும்பலில் மட்டும்தான் பார்க்க முடியுது. இப்போல்லாம் ஸ்கூலில் காமிக்கிறாங்களா என்னங்கிறதுலாம் நமக்கு இன்னும் தெரியவே இல்லை வியூவர்ஸ். இந்த ஒட்டக ஸ்விமிங்லாம் வந்து நாங்கள்லாம் புக்கில் பார்த்துருக்கோம். அதுக்கப்புறம் பாலைவனத்துக்கு நம்ம எங்கே போகிறோம்? அதுக்கப்புறம் நான் ஒட்டகம்லாம் எங்கேயும் பார்த்ததில்ல. இதுதான் இங்கே தான் கலியபெருமாள் கோயிலில் வந்தால் தான் பார்க்க முடியும் இந்த ஒட்டகம், அந்த மான் எல்லாமே. இங்கே பார்த்தீங்களா, இது எல்லாமே ஃப்ளவர்ஸ் கார்டன். இது ஒரு ஏரியா. இங்கே பார்த்தீங்கன்னா எல்லா வகையான பூக்கள், வகை வகையான பூக்கள், ரகரகமான பூக்கள், தென்னை மரம், செடி, உங்களுக்கு என்ன வகையான பூ செடி வைக்கணும்னு ஆசைப்பட்றீங்களோ அத்தனை பூச்செடியும் இங்கே தான் இருக்கும். இந்த ஏரியா மக்கள் இந்த கலியபெருமாள் கோயிலில் வந்து வருஷத்துக்கு வருஷம் அவங்கவுங்களுக்கு தேவையான எல்லா பூச்செடியும் வாங்கிட்டு போயிட்டு தோட்டத்தை எல்லாத்தையும் அலங்கரிப்பாங்க. நாங்கள் இங்கே தான் வாங்குவோம். இங்கேருந்து நம்ம எங்கெங்கே விற்கிறாங்க போகிறாங்க கார்டனெல்லாம் நம்மளால் சுற்ற முடியாது இல்லையா? அதனால் இந்த திருவிழாவை பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லா பொருளுமே இங்கே வாங்கிக்கலாம். பூச்செடியிலேருந்து அது இங்கே தான் இப்போ அரேஞ்ச் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதையும் ஒரு பார்வை பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு இங்கேயும் வந்திருக்கோம். இங்கே பார்த்திங்களா, மல்லிகை செடியிலே எத்தனை வகையான மல்லி இருக்குது அப்படின்ட்டு. செம்பருத்தி பூ, அலங்கார செடிகள் எல்லாமே இங்கே தான் வியூவர்ஸ் கிடைக்கும். நீங்கள் ஒரு முறை இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் நான் சொன்னது எல்லாமே உண்மைன்ட்டு.
இந்த வீடியோ உங்கள் கூட ஷேர் பண்ணது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இங்கே பார்த்தீங்களா, செம்பருத்தி வகையிலேயே எத்தனை வெரைட்டி. இங்கே உள்ள எல்லா பீப்புள்ஸும் இங்கே வந்து தான் இந்த செடியெல்லாம் வாங்கி கொண்டு போயிட்டு வைப்பாங்க. வருஷம் வருஷம் அவங்கவுங்களுக்கு தேவையானது நான் இங்கே வச்சு ஒரு தோட்டத்தையே உருவாக்கி வச்சுருக்கேன். நம்ம வீட்டில் பூக்கிற எல்லா பூச்செடியுமே இந்த கலைபெருமாள் கோயிலில் வாங்கின அந்த பூச்செடி மட்டும்தான். செம்மையாக இருக்குல்ல வியூவர்ஸ். இது பேர்லாம் என்னன்னு தெரியல, இல்லைன்னா உங்க கூட நானும் ஷேர் பண்ணியிருப்பேன். இது இந்த மாதிரியான பூ, இது இப்படி தான் பூக்குது போகுது அப்படின்னு சொல்லியிருக்கலாம். நமக்கு தெரிஞ்சதெல்லாம் ரோஸ். இங்கே பார்த்தீங்களா, அலங்கார செடிகள். இது அவங்கள்ட்ட கேட்கும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். அடிக்கிற வெயிலில் எங்கள் வியூவர்ஸ் அவங்கள்ட்டலாம் கேட்க முடியுது. எப்படா வீட்டுக்கு போகலானுங்கிற மாதிரி மைண்ட் செட் வந்துருச்சு. இங்கே பார்த்தீங்களா, இது எல்லாமே செவ்வந்தி. எத்தனை வகையான செவ்வந்தி வெரைட்டிஸ். இதோட நான் வீடியோ முடிச்சுக்கலான்னு நினைக்கிறேன் வியூவர்ஸ். ஏன்னா அடிக்கிற வெயிலில் இங்கேருந்து வீடியோ எடுக்கிறது நம்ம எப்படி எடுக்கிறோங்கிறதே தெரியாத லெவலுக்கு இருக்குது. நீங்கள் ஒரு முறை வந்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.